ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாஸ்தா சேனலு. இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த சைடு எப்பவுமே காரு இதெல்லாமே நிப்பாட்டுவாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா வேலி போட்டிருக்காங்க. நாங்கள் போன தடவை வந்தபோது கார்லாம் நிப்பாட்டிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கப்புறம் வேலி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா மாங்காய் மரம், இது மாங்காய் மரம், இது கொய்யாக்காய் மரம், இது முருங்கைக்காய், வாழை, அங்கே அது கருவேப்பிலையா என்னென்னு தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடு உள்ளதான் அது மயில் இருக்குது. உள்ளே அந்த மயில் பற்றி உள்ளே இருக்காது. அந்த உள்ளக பார்த்தீங்களா செம்ம அழகான இடம் அது. இப்போ மாடெல்லாம் வந்துருக்கிறதுனால உங்களுக்கு இதை தெரியும். ஆனாலும் பார்க்க நல்லா அழகாக தான் இருக்கும். அதே மாதிரி அங்கே அந்த தூரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாழை மரம், தென்னை மரம் இருக்கும். நல்ல உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்களா, தெரியுதா? தென்னை மரம் எல்லாமே. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு அன்றைக்கி நான் காமிக்கும் போது இந்த வெயில் வெளிச்சத்தில் உங்களுக்கு அவ்வளோ சரியாக தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த வீடை பார்த்திங்கன்னா சூப்பராக கட்டியிருப்பாங்க. அவங்க கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு, அந்த வீட்டுக்கும் மேலே தான் அந்த மாடியே வருது. ஜூம் பண்ணி காட்டிருப்பாங்க. அதுக்கும் பார்த்தீங்களா, கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழ் வீடு ஒன்று, கீழே மேலே மேலே, அதுக்கப்புறம் தான் மாடி. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இயற்கையோடு இருந்து பாருங்கள். உங்கள் வேலை எது இருந்தாலும், உங்கள் வேலை என்னவோ அதெல்லாம் உங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயந்தான். அதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இயற்கையோடு இருந்து பாருங்கள். அந்த இயற்கையோடு நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷம் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நான் கூட எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னையில் நான் சென்னையில் தான் இருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் மாடி தோட்டம் போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் அதில் பார்த்திங்கன்னா காய்கறிகள், பழங்கள், பூக்கள் எல்லாமே இருக்கும். இப்போ பூக்கள் அது எங்கே வேணாலும் பூக்களும், எங்கே வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். கோயம்பேடு அது இது சம்திங். ஆனால் காய்கறிகள், பழங்கள் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் கொடுக்குற காய்கறிகள், பழங்கள் எல்லாமே அவனுங்க நம்ம சென்னைக்கு வந்தோடனே, கோயம்பேடு அந்த மார்க்கெட்டில் வந்தோடனே கெமிக்கலை போட்டு முக்கிறானுங்க. முக்கி தரானுங்க. அதை போட்டு ஒன்று முக்கிறானுங்க, கெமிக்கலை போட்டு முக்கிறானுங்க. அப்படி இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம மாம்பழம் எடுத்துக்கோங்க. அது பழுக்கலைன்னா பாஸ்பரஸ் போட்டு பழுக்க வச்சிடறானுங்க. அதை போட்டு அதுவும் ஒரு கெமிக்கல் தான். ஒரு மாம்பழம்னா ஒன்று மரத்துலேயே பழுக்கணும், இல்லையா லைட்டாக மரத்தில் லைட்டாக பழுத்து பாதி காயாக இருந்தானே நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் இந்த முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது ஒரு ஊரில் போய் பாருங்கள். அது வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் கிச்சனில் அப்படியே அரிசி ட்ரம்மில் இருக்கும், அதில் போட்டு பழுக்க வச்சுருங்க. அரிசியில் ஒன்றே ஆகாது. அரிசி அப்படி இல்லையா, சும்மா நார்மலாக அது டைனிங் டேபிள் மேலே வைங்க. டைனிங் டேபிள் மேலே வச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபோ, இல்லை உங்கள் அம்மாவோ, இல்லை உங்கள் பொண்ணோ, இல்லை உங்கள் பையனோ ஏதோ சமையல் பண்ணுவாங்க. அதில் அந்த ஹீட்டுக்கே பழுத்துடும். அது நேச்சுரலாக ஹீட்டுக்கு பழுத்துடும். இப்போ எங்கள் வீட்டில் வாழை மரம் நாங்கள் வச்சுருந்தோம். அந்த வாழை மரத்தில் வாழைப்பழம் மீன்ஸ் ஏலக்கி, அந்த பழம் நாங்கள் வச்சுருந்தோம்.
அந்த பழம் தான், அந்த பழம் நாங்கள் அதை கட் பண்ணி சீப்பாக கட் பண்ணி நாங்கள் தொங்க விட்டோம். நாங்கள் எதுவுமே இந்த பாஸ்பரஸு கெமிக்கல் நத்திங், வெறும் நாங்கள் கயிறை கட்டி தொங்க விட்டது தான். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து சமையல் பண்ணுவாங்க. அதை குக்கர் வைக்கிறது, அது வைக்கிறது, ஹீட் ஆகும். அது ஹீட்டுக்கே அது பழுத்துடுது. அது ஹீட்டுக்கே ஃபுல்லாக நல்லா பழுத்து அழகாக சாப்பிடலாம், நேச்சுரலாக சாப்பிடலாம் நீங்கள். ஸோ நீங்கள் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இயற்கையோடு இருங்க, நேச்சுரலாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. உங்கள் ஆரோக்கியத்துக்கு தான், உங்கள் எதிர்காலத்துக்கு, உங்கள் சங்கத்துக்கு, உங்களுக்கு அப்புறம் வர ஜென்ரேஷனுக்கு நேச்சுரலான என்ன இயற்கையான ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலாக இருங்க, இயற்கையோடு இருங்க. அதே மாதிரி உங்களிடம் உங்கள் மாறன் போல் ஸ்டே டியூன்.